رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هل أنبئكم بالأخسرين أعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا. قال النبي صلى الله عليه وسلم: من حفظ 10 آيات من أول سورة الكهف أصيب من الدجال. رواه مسلم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் சங்கைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சந்தைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே 114 சூறாக்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துன் நாஸ் என்ற அந்த சூரா வரை 114 சூறாக்களை அல்லாஹ் தந்திருந்தாலும் பல சிறப்பு வாய்ந்த சூறாக்கள் என்பதாக சில சூறாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய ஃபதீலத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதிலே ஒரு சூரா சூரத்துல் கஹஃப் என்று சொல்லப்படக்கூடிய குகைவாசிகளை பற்றிய சூரா. இந்த சூரா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று ஓதப்படுமையானால் அடுத்த வாரம் வரை அதை ஓதியவர் பிரகாசத்தால் அவர் நிரப்பப்படுவார், பாதுகாப்பு பெறுவார் போன்ற செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் கரஅ சூரத்துல் கஹஃப் ஃபீ யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தினத்திலே எவர் சூரத்துல் கஹஃபை ஓதுவாரோ அல்லாஹ் லஹு மினன் நூர் மா பைனஹு வ பைனல் ஜும்ஆத்தைன், அவருக்கும் அந்த 2 ஜும்மாவுக்கு மத்தியிலே அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மனிதன் பிரகாசமாகத்தான் இருக்கிறான். இன்னைக்கு பிரகாசத்திற்கு குறை என்பதே கிடையாது. அந்த காலத்திலே இருந்த இருட்டு என்பது இந்த காலத்திலே கிடையாது. சில நேரங்களில் கரண்ட் போயிட்டா கூட நம்மளால சமாளிக்க முடியறதில்லை. அந்த அளவுக்கு நம்ம வெளிச்சத்திலே வாழ்ந்துட்டோம். ஆனால் அன்று இருந்தவர்களுக்கு வெறுமனே விளக்குகள், மெழுகுபர்த்திகள், இது மாதிரியான சாதனங்களின் மூலமாக மட்டும்தான் வெளிச்சம் என்பது அவர்களுக்கு கிடைத்தது. அந்த வெளிச்சத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வெளிச்சம் இருக்கிறதே அகப்பார்வையுடைய வெளிச்சம்.
சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து உணரக்கூடிய ஒரு பக்குவம், குழப்பத்திலே வீழ்ந்து விடாத ஒரு தன்மை. இதை பற்றி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அலஹு மினன் நூரி மா பைனஹு வ பைனல் ஜுமாத்தைன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். உலக சாதனங்கள் எவ்வளவு குறைவாக இருந்தனவோ அவ்வளவு குழப்பங்களும் குறைவாக இருந்தன. உலக சாதனங்கள் அதிகமாக அதிகமாக குழப்பங்கள் என்பது கூடிக்கொண்டே போகும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலிலே அன்று இல்லாத ஒரு குழப்பம் நம்ம கையில் இருக்கக்கூடிய குழப்பம். அது என்னது? ஹேண்ட்போன், தொலைபேசி, கைபேசி. கைபேசி இருந்த வரைக்கும் கூட அவ்வளவு பிரச்சனை கிடையாது. அதுல நெட்டை கனெக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் நம்மளை செய்தான் நெட்டை வச்சு என்ன செய்தான், பிடிச்சிட்டான். நெட்டுனா என்ன? வலை. வலைத்தளங்களின் மூலம் ஷைத்தான் நம்மை வலையாக ஆக்கி என்ன செய்து விட்டான், அதுல பிடிச்சி சிக்க வச்சுட்டான். கண்ணியமானவர்களே, அது நன்மைகளை தரலாம், ஆனால் அதில் இருக்கக்கூடிய தீமைகளை விட நன்மைகள் ரொம்ப ரொம்ப குறையும் என்றுதான் சொல்ல வேண்டும். சில பேர் இந்த மாதிரி ஜும்மா இடங்களுக்கு முன்னாலே வந்து பயான் கேட்கிற தன்மையெல்லாம் கிடையாது. எங்களுக்கு தொலை சாதனங்கள் இருக்கின்றன, அதில் போய் நாங்கள் பயான் கேட்டுக்கிறோம் அப்படின்பா. அதில் பயான் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு விளம்பரம் வரும். இந்த விளம்பரத்தை கண்ணாலே பார்க்க முடியாது, அவ்வளவு மோசமான விளம்பரம் வரும். ஆனால் இங்கே அல்லாஹ்வுடைய நினைவை தவிர வேறு எந்த நினைவுக்கும் வேலையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சபை, மலக்குமார்கள் கூடியிருக்கக்கூடிய சபை, அல்லாஹ்வுடைய சக்கீனா என்ற அமைதி இறங்கக்கூடிய சபை. இந்த சபையிலே ஷைத்தானுக்கு வேலை இல்லை. நம்முடைய உணர்வுபூர்வமான ஒரு உள்ளமையோடு பக்குவப்பட்ட ஒரு நிலையை இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை. பள்ளிவாசலுக்கு அடிக்கடி வந்து போகக்கூடியவர்களை பார்த்தால் ஈமான் அவருக்கு இருக்கிறது என்பதை கொண்டு சாட்சி சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களை விட பள்ளிவாசலுக்கு அதிகம் வந்து போகக்கூடிய மனிதர்களுடைய குழப்பம் ரொம்ப குறைவு என்பதுதான் இதனுடைய பொருளாகும். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூறாக்களின் மூலம், பல சூறாக்களின் மூலம் பல சிறப்புகளை வைத்திருக்கின்றான். அதிலே சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குகைவாசிகளின் சூறா இருக்கிறதே, அந்த சூறாவிலே அல்லாஹ் ஒரு மகத்தான ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறான். வெள்ளிக்கிழமை ஓதப்பட்டால் அடுத்த வார வெள்ளிக்கிழமை வரை அதில் பாதுகாப்பு இருக்கிறது. நம்ம பள்ளிவாசல்ல கூட அழகான ஒரு ஏற்பாடு. அன்னைக்கு சுபூ தொழுகைக்கு வந்துட்டா, ஆனால் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு அழகான ஒரு ஏற்பாடு செய்யப்படுதுன்னு சொன்னா எல்லா மக்களும் அதன் மூலமாக இலகுவான முறையிலே பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அமலினுடைய அந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆனால் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் எத்தனை பேர்? ஏறக்குறைய ஜும்மாவுடைய ஃபஜ்ரிலே, வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் 400 பேர் அல்லது 300 பேர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த சூரத்துல் கஹ்ஃப் ஓதக்கூடிய மஜ்லிஸிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் வெறும் 40 பேர் 50 பேர் தான். மீதம் உண்டான 350 பேர் டீ குடிப்பதற்கும் வேறு எங்காவது வீட்டில் போய் ஓதக்கூடியவங்க இருப்பாங்க, நல்ல சீதவிகள் ரொம்ப நல்லவங்கலாம் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி நம்ம குறை சொல்லலை. ஆனால் இது எந்த இடத்துல நம்ம தவறு விட்டுருப்போம். சில நேரங்களில் அல்ஹம்து சூராவை 50 வருஷமா ஓதிக்கிட்டு இருப்போம். அடுத்த ஒரு உஸ்தாது ஓதி காட்டும் போதுதான் ஆஹா இப்படிலாம் நம்ம ஓதணும் அப்படிங்கிற மாதிரியான தவறுகள், நம்மளுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உருவாகும். அந்த மாதிரி சூரத்துல் கஹ்ஃப் நம்ம பல காலமா ஓதிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு ஆலிம் அதை முறை தெரிந்து ஓதக்கூடிய ஒரு மனிதர் ஓதுகிற போது, அதை கவனமாக கேட்கின்ற போது, ஆஹா இந்த இடத்துல நம்ம ஜபர் ஓதுறதுக்கு பதிலாக நம்ம ஜேர் வச்சு ஓதிக்கிட்டு இருந்தோம், இனிமேல் நம்ம திருத்திக்கிறணும் அப்படிங்கிற ஒரு திருத்தம் ஏற்படுவதற்கு இந்த ஜமாத் ஒரு முக்கியமான பங்களிக்கிறது. எதற்காக இதையெல்லாம் பேசுகிறோம் என்று சொன்னால், சூரத்துல் கஹ்ஃபை ஜும்மாவுடைய சுபூ தொழுகைக்கு பிறகு எல்லாரும் ஜமாத்தோடு சேர்ந்து ஓதுறாங்க. மைக்கில் இமாம் அவர்கள் ஓதுறாங்க, மற்ற எல்லாரும் உட்கார்ந்து அவங்க என்ன செய்யறாங்க, சத்தம் இல்லாம ஓதி என்ன செய்யறாங்க, அந்த ஒரு 20 நிமிஷம் தான் வருது. ஒரு 20 நிமிஷம் அதை பொறுமையா இருந்தோம்னு சொன்னா ஒரு பெரிய பாக்கியம். ஆனா அதே இதை நம்ம தனியா உட்கார்ந்து ஓதுனமாக்கு அரை மணி நேரம் ஆகலாம், 3/4 மணி நேரம் கூட ஆகலாம். அதுல சரியா ஓதுறோமா தப்பா ஓதுறோமா? சரியா ஓதுனா பிரச்சனை கிடையாது.
கண்ணியமானவர்களே, இவ்வளவு அக்கறையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய தினத்தன்று சூரத்துல் கஹ்ஃபை ஓத வேண்டும் என்று சொன்னதற்கு அதனுடைய பலனை எப்படி நபி அவர்கள் சொல்றார் தெரியுமா? அல்லாஹ் அலஹு மினன் நூரி பைனஹு வ பைனல் ஜும்ஆ, அவருக்கும் அடுத்த ஜும்மாவுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை அது பிரகாசத்தால் நிரப்பிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப நம்ம தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கோம், ஒருத்தருடைய அவரை சூழ்ந்து மட்டும் அப்படியே பிரகாசம் அப்படி போயிட்டே இருக்கு. இவர் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறவரு. ஒருத்தர் இருட்டோட போறாரு, இவர் சூரத்துல் கஹ்ஃப் ஓதாது. அப்படி நீங்க கண்டுபிடிக்கிறதா? இல்ல. சூரத்துல் கஹ்ஃப் இருக்கிறதே, அது 4 விதமான குழப்பங்கள், அந்த குழப்பங்களுக்கான பரிகாரத்தை சொல்லக்கூடிய சூரத்துல் கஹ்ஃப் என்பது 4 விதமான மனித இயல்புகளை மாற்றி என்னை போன்று இந்த உலகத்தில் உண்டுமா என்று நினைக்கக்கூடிய அகந்தையும் ஆணவமும் தலைக்கணமும் கொள்ளக்கூடிய மனிதனுக்கு 4 விதமான சாதனங்கள் காரணமாக அமைகின்றன. அந்த 4 குழப்பங்களை விட்டு மனிதனை பாதுகாக்கக்கூடியதுதான் சூரத்துல் கஹ்ஃப் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொல்கிற போது அவருக்கு அது ஒளியாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது என்ன 4 விதமான குழப்பங்கள், 4 விதமான ஃபித்னாக்கள்? நாம் சற்று சிந்திக்கின்ற போது நிறைய பேர் சூரா யாசீனை ஓதுவோம், ஆனா அதனுடைய சிறப்பு மகத்தானது. ஆனால் அதனுடைய சிறப்புக்கான காரணம் என்ன, அதில் இருக்கக்கூடிய கருத்து என்ன, படித்தவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. சூரத்துல் கஹ்ஃபை வார நேரம் ஓத வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அந்த சூரத்துல் கஹ்ஃபுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன, அதனுடைய கருத்து என்ன என்பதை தெரிந்து கொண்டிருப்பவர்கள் மிக மிக குறைவு. அது மட்டுமல்ல, இந்த பாதுகாப்பை பற்றி பேசக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அழகான ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் ஹஃபிஸ 10 ஆயாத்தின் மின் அவ்வலி சூரத்துல் கஹ்ஃப் உஸிம மின் அத்-தஜ்ஜால். சூரத்துல் கஹ்ஃபினுடைய ஆரம்ப 10 வசனங்களை யார் மனனம் செய்வாரோ என்று ஒரு அர்த்தம் வைக்கலாம், அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பாரோ பாதுகாப்பாரோ அவருக்கு தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மற்றொரு ஹதீஸிலே சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸ், மன் கரஅல் அஷ்ரல் அவாஹிர் மின் சூரத்துல் கஹ்ஃப், சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி 10 வசனங்களை எவர் ஓதி வருவாரோ மனனம் செய்வாரோ ஃபஇன்னஹு இஸ்மத்துல் லஹு மின் அத்-தஜ்ஜால், அவருக்கு தஜ்ஜாலை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். தஜ்ஜால் யார்? தஜ்ஜாலை பற்றி இங்கே சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? தஜ்ஜால் குழப்பத்திலேயே பயங்கரமான குழப்பம் தஜ்ஜாலுடைய குழப்பம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே பிறந்த எந்த நபியும் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு எச்சரிக்காமல் இருந்ததில்லை. ஆனால் தஜ்ஜால் எப்போது வருவான் என்பதை பற்றியும் அந்த நபிமார்கள் சொன்னார்கள். தஜ்ஜால் வரக்கூடிய காலம் எது? உலக முடிவினுடைய காலம். உலக முடிவினுடைய காலத்தில் வரக்கூடிய தஜ்ஜாலை பற்றி உலகத்தின் ஆரம்ப காலத்தில் இருந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாருக்கு என்ன செய்தார்கள்? எச்சரிக்கை செய்தார்கள். மக்களே, தஜ்ஜால் ஒருத்தன் வருவான், அவனுடைய குழப்பம் பயங்கரமாக இருக்கும், அந்த குழப்பத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அந்த மக்களுக்கு அது தேவையா? தஜ்ஜாலுடைய ஃபித்னா அவ்வளவு பயங்கரமானது அர்த்தம். தஜ்ஜால் எதை கொண்டு ஃபித்னாவாக இருப்பான்? மக்களின் மதியை மயக்கக்கூடிய தன்மை அவனிடத்தில் இருக்கும். சொகுசை காட்டுவான், சொர்க்கத்தை காட்டுவான், பலத்தை காட்டுவான், தன்னுடைய நாலேஜ் என்ற அறிவை காட்டுவான். இவற்றின் மூலமாக மக்களினுடைய மதியை மயக்க வைத்து விடுவான். இவனுக்கு எல்லாம் இருக்கிறது. இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அறிவுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நிலையில் இருக்கலாம். யாரோ ஒருவரை மனிதன் என்ன செய்வான்? நம்புவான். அவனை நம்பக்கூடிய அளவுக்கு அவனிடத்தில் என்ன திறமை இருக்கிறது என்று கேட்டால் தெரியல. இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அதே நிலைமை தான் தஜ்ஜாலுக்கு இருக்கும். தஜ்ஜாலை ஏன் நம்புறான்? தஜ்ஜாலின் மூலமாக என்ன பிரச்சனை, என்ன அவனுக்கு கிடைக்கும் தெரியாது. கண்ணியமானவர்களே, தஜ்ஜால் அவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக வேண்டி சொர்க்கத்தை காட்டுவான். நபி அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கம் என்று அவன் காட்டக்கூடிய ஒன்று நரகமாக இருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். உயிர் இல்லாமல்
இரண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டு அப்படியே சாகடிக்கப்பட்ட ஒரு மனிதனை அந்த இரண்டு துண்டையும் ஒன்றாக இணைத்து எழுந்திரு என்று சொல்வான். எழுந்துவிடும் அந்த பிணம், அந்த உடல் எழுந்துவிடும். உயிர் இல்லாதவர்களை உயிர் கொடுத்து எழுப்புவான். மழை இல்லாத இடங்களுக்கு சென்று மழையே வானமே பொழிவாயாக என்று சொல்லுவான். வானம் பொழியும். பூமியினுடைய விளைச்சல் கருகி போய் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே சென்று பூமியே உன் விளைச்சல்களை வெளியாக்க என்று சொல்லுவான். அங்கே விளைச்சல்கள் வெளியாகும், தங்கம் வெள்ளிகள் வெளியாகும், சுரங்கங்கள் வெளியாகும். இவனை நம்பாம இருக்க முடியுமா? ஒண்ணுமே இல்லாதவனை நம்புறோம், எல்லாமே செய்யறான், அவனை நம்பாம இருக்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தஜ்ஜாலினுடைய குழப்பத்தை பற்றி பேசுகிறார்கள். அவன் மதீனா நகரத்திற்குள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்வான். மதீனா நகரத்திற்கு 4 வாயில்கள் இருக்கின்றன. அந்த 4 வாயில்களிலும் மலக்குமார்களை நிறுத்தி வைத்த அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மதீனா நகரத்தை பாதுகாப்பான். ஒரு கட்டத்திலே ஒரு மனிதர் என்ன செய்வார்? தஜ்ஜாலை பார்த்து வருவதற்காக செல்லுவார். அங்கே செல்கிற போது என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்லுவார். உடனே நீ குழப்பவாதி, உன்னை நான் ஏற்க முடியாது என்று சொல்லுகிற போது தஜ்ஜால் அந்த சாலிகான மனிதரை பிடித்து நடு மண்டையிலே ரம்பத்தை வைத்து அறுத்து 2 துண்டுகளாக ஆக்கி அவரை சாகடித்து விடுவான். நடு மத்தியிலே அவன் நடந்து காட்டுவான். நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், நடு பாதையிலே நடந்து காட்டுவான். இந்த பக்கம் ஒரு துண்டு, இந்த பக்கம் ஒரு துண்டு. அவன் இறந்து விட்டான் என்பது கன்ஃபார்ம். அவனுடைய உடல் 2 கூறாக மாற்றப்பட்டு விட்டது என்பது உறுதி. இந்த நிலையில் நடுவிலே நடந்து காட்டிய தஜ்ஜால் அதன் பிறகு அந்த 2 உடலையும் ஒன்றாக சேர்ந்து எழுந்திரு என்று சொல்லுவான். எழுந்திரு என்று சொல்கிற போது அவர் உயிர் பெற்று எழுந்து விடுவார். பார்த்தாயா, உன்னை கொன்று 2 கூறாக மாற்றி உன்னை 2 துண்டுகளையும் ஒன்று சேர்த்து உயிர் கொடுத்து விட்டு என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்லுவார். சிரிப்பார். அவர் சிரித்து விட்டு சொல்லுவார், இந்த அடையாளத்தை எங்க நபி அன்னைக்கே சொல்லி காட்டிட்டாங்க, நீ இப்படி செய்வ அப்படிங்கறது எங்க நபியே சொல்லிட்டாங்க, உன்னை ஏத்துக்க முடியாது. அவரை படுக்க வைத்து அவனுடைய கையிலே இருக்கக்கூடிய கத்தியினால் அந்த சாலிகான மனிதனுடைய கழுத்திலே வைத்து அழுத்தி அறுப்பான். அந்த கழுத்து செவ்வாக மாற்றப்பட்டு விடும், அவனால் அறுக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, அவனிடத்திலே இருக்கக்கூடிய ஆணவம், அதிகாரம், அகங்காரம், அதே போல திறமை, எல்லாவற்றையும் வைத்து மக்களை என்ன செய்வான்? மதிமயக்க பார்ப்பான். அதிலே மயங்கி போகக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்களாக இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவர்களை பின்தொடர்ந்து செல்லக்கூடியவர்கள் 70,000 அதாவது யூதர்கள் இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய முடிவை பற்றி பேசுகிற போது கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவார்கள், அவனை கொல்லுவார்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டி அந்த தஜ்ஜாலினுடைய முடிவு எப்படி இருக்கும் என்ற விஷயத்தையும் நபி அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, தஜ்ஜால் எந்த இடத்திலே இறந்து போவான்? இன்றைய இஸ்ரேல் என்று சொல்கிற அந்த பலஸ்தீனத்தினுடைய லுத் என்ற இடத்திலே தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவனை கொல்லுவார்கள் என்ற விஷயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இதெல்லாம் பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த சூரத்துல் கஹஃப் என்பது தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டு பாதுகாக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தஜ்ஜால் நம்ம கண்ணுக்கு முன்னால் வந்து என்னென்ன விஷயங்களை காட்டி நம்மை மதிமயக்கி நம்மை குழப்பத்திலே ஆழ்த்துவானோ அத்தகைய சாதனங்களை பெற்றிருக்கக்கூடிய மனிதர்கள் உலகத்திலே தஜ்ஜாலுகளை போன்று மதிமயக்கப்படுகிறார்கள். தஜ்ஜாலினுடைய அந்த குழப்பத்தை கொண்டு மதிமயங்குவதை போல தன் கையிலே இருக்கக்கூடிய கல்வியை கொண்டு சில பேர் என்னை போன்றும் உண்டுமா என்று நினைக்கிறான். தன் கையிலே இருக்கக்கூடிய செல்வத்தின் மூலம் என்னை போன்றும் உண்டுமா என்று நினைக்கின்றான். தன் கையிலே இருக்கக்கூடிய ஆற்றலின் மூலம் என்னை போன்று ஒரு மனிதன் உண்டுமா என்று நினைக்கின்றான். இப்படி தன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உலக சாதனங்கள், நிஅமத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சாதனங்கள் அபரிமிதமாக அதிகமாக கிடைக்கின்ற போது அந்த மனிதன் என்னை போன்ற ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இல்லை, நான் யாருடைய சொல்லையும் கேட்டு நடக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது என்று நினைக்கிறான் இல்லையா? அந்த குழப்பத்தை விட்டு பாதுகாக்கப்படுவதுதான் இதனுடைய நோக்கம். கண்ணியமானவர்களே, இங்கே சூரத்துல் கஹ்ஃபிலே 4 விதமான வரலாறுகள் சொல்லப்படுகின்றன. 4 விதமான வரலாறுகள், நிகழ்வுகளை சொல்லி காட்டி அந்த நிகழ்வுகளிலும் அல்லாஹ் படிப்பினையை வைத்திருக்கிறான். அந்த நிகழ்வுகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிப்பினை வைத்திருக்கிறான். ஒன்று அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய அந்த நிகழ்வு.
அதுதான் மெயின் பாயிண்ட். அதுதான் பேரா வைக்கப்பட்டிருக்கு. அஸ்ஹாபுல் கஹ்ஃப் யார்? ஒரு ஊரிலே வசித்துக் கொண்டிருந்த வாலிபர்கள். அந்த காலத்திலே இருந்த மன்னர்களின் வழக்கம், குடிமக்களாக இருக்கக்கூடியவர்கள் எங்களை தான் சஜிதா செய்து வணங்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அன்று இருந்த ஏகத்துவத்தினுடைய கொள்கையில் உறுதிப்பாடாக இருந்த சில வாலிபர்கள், அவருடைய எண்ணிக்கை பலவாறாக சொல்லப்படுகின்றன. குர்ஆனே பல மாதிரி தான் பேசுகிறது. அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் அந்த அரசனை வணங்க முடியாது, அவருடைய காலடியிலே விழுந்து சஜிதா செய்ய முடியாது, அல்லாஹ் ஒருவனை மட்டும் தான் நாங்கள் வணங்குவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி சொல்லிட்டாங்க. அப்படி பிடிவாதமாக இருந்த போது, அடுத்த நாள் வரும்போது உங்களுடைய முடிவை தெரிவிக்க வேண்டும், நீங்கள் மாறுபாடு செய்தால் உங்களை கொலை செய்து விடுவேன், கடுமையாக தண்டிப்பேன் என்பதாக அவன் என்ன செய்கின்றான்? அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறான். அந்த வாலிபர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த வாலிப திமிரு என்பது அவருடைய உள்ளத்துல, நான் யார் சொல்ல கேட்கணும், நான் யாருக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இல்ல, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன் என்ற ஒரு அற்புதமான உறுதியை அவருடைய உள்ளத்திலே உருவாக்கி, ஏகத்துவத்தின் மீது அவர்கள் நிலைத்திருந்தார்கள். அவர்கள் பெற்றிருந்த வாலிப செருக்கு என்பது, நான் தான் தோன்றித்தனமாக நடப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது என்ற எண்ணங்களை அவருடைய உள்ளத்திலே உருவாக்கவில்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய வாலிபர்களுடைய பிரச்சனையே அதுதான். உடலிலே பலம் இருக்கிறது, உற்சாகம் இருக்கிறது, சுறுசுறுப்பு இருக்கிறது என்பதற்காக வேண்டி எந்த நோயும் இல்லை, பல்லு விழுவல, முடி நரைக்கல, அழகு இருக்கிறது, அதே போல படிப்பும் இருக்கிறது, எதிலும் தைரியம் இருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லவர்கள் ஏதாவது ஒன்றை சொன்னால், தம்பி இப்படி செய்யாதீங்க, பள்ளிவாசலுக்கு வாங்க, நல்ல விஷயங்களை கேளுங்க, 5 விட்டு துருவைக்கு வாங்க என்று சொன்னால் அவர் இப்படி கேட்பார். கொஞ்சம் பணிவா உள்ள பிள்ளைங்க இப்படி காது கொடுத்து கேட்பாங்க. இந்த பக்கம் போனோடனே அந்த ஆள் கிடக்குறாங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிம்பாங்க. ஆனா இதே வாலிபர் ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு, 60 வருஷத்துக்கு பிறகு கண்ணு மங்கிடும், பல்லு உழுவ ஆரம்பிச்சிடும், நரம்பெல்லாம் அப்படி நெடுங்க ஆரம்பிக்கும், உடல்ல பலவீனம் வந்துடும். அந்த நேரத்தில் பள்ளிவாசலுக்கு என்ன செய்வாரு? அப்படி தத்தி தத்தி வருவார், கீழே உழுவுற மாதிரி வருவார். அந்த நேரத்தில் பள்ளிவாசல் தான் கதின்னு கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். இந்த அமலை விட வாலிப பருவத்தில் நிறைவேற்ற வேண்டிய அந்த அமல் தான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸாலு கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பைன். 4 நியமத்துகளை பற்றி ஒரு மனிதனிடத்திலே கேள்வி கேட்கப்படாத வரை அவன் அல்லாஹ்வுடைய இடத்தை விட்டு அகல முடியாது. ஒன்று என்ன தெரியுமா? அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, அவனுடைய வயதை, ஆயுளை எப்படி பயன்படுத்தினான். வஅன் ஷபாபிஹி ஃபீமா புலா, அவனுடைய வாலிபத்தை எப்படி பயன்படுத்தினான். வயதும் வாலிபமும் ஒண்ணுதானங்க. வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அங்கம் தான் வாலிபம். அந்த வாலிபத்தை பத்தி அல்லாஹ் தனிப்பட்ட முறையில கேள்வி கேட்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? வாலிபத்திற்கென்று ஒரு தனி செருக்கு இருக்கிறது, தனி பெருமை இருக்கிறது, தனி தைரியம் இருக்கிறது, தனி தலைக்கணம் இருக்கிறது, எனக்கு எல்லாம் முடியும் என்ற அகந்தை இருக்கிறது. அதையெல்லாம் தட்டி கழித்து விட்டு அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக செயல்பாடுக்கூடிய அந்த விஷயம்தான் ஃபித்னாவை விட்டு அப்பாற்பட்ட விஷயம். அதை அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று சொல்லப்படக்கூடிய வாலிபர்கள் பெற்றார்கள். இது அவள் ஃபித்யத்து இலல் கஹ்ஃபி ஃபகாலு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினான், குகைக்குள்ளே பதுங்கிய அந்த வாலிபர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். இது அவள் ஃபித்யத்து இலல் கஹ்ஃபி ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யி லனா மின் லதுன்க வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. இறைவா, ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, நாங்கள் வழிகட்டு போய்விடாமல் எங்களுக்கு ஹிதாயத் என்ற ரஹ்மத்தை எங்களுக்கு நீ தருவாயா. ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, என்னுடைய காரியங்களை சீராக ஆக்குவாயா, நேரிய பாதையில் கொண்டு செல்வாயா. சுப்ஹானல்லாஹ். அந்த மக்களினுடைய அந்த வாலிப செருக்கு அவர்களை பொடுபோக்கானவர்களாக மாற்றவில்லை. அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி உலகத்தை துறந்தார்கள், ஊரை துறந்தார்கள், சொத்துக்களை துறந்தார்கள், தங்களுடைய குடும்பத்தை துறந்தார்கள். அத்தனையும் துறந்து விட்டு தங்களுடைய குகைக்குள்ளே செல்கிறார்கள். உணவில்லை, காற்றில்லை, வசதி இல்லை, வாய்ப்பில்லை, உறவுகள் இல்லை, எதுவும் இல்லை. அங்கே சென்றவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டது என்ன தெரியுமா? எங்களுக்கு உணவை கொடு என்று கேட்கவில்லை, நல்ல வாழ்க்கையை கொடு என்று கேட்கவில்லை, எதையும் நினைக்கவில்லை. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. யா அல்லாஹ், ஏகத்துவத்துக்காக வேண்டி உன்னை நாடி நாங்கள் வந்து விட்டோம், உன்னுடைய ரஹ்மத் என்ற ஹிதாயத்தை எங்களுக்கு கொடு. ரஹ்மத் என்ற ஹிதாயத் இல்லாமல் எங்களை மரணிக்க வைத்து விடாதே. அல்லாஹ் நமக்கு அந்த அறிவாளிகள் என்று சொல்லப்படக்கூடிய நமக்கு
அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய அந்த துஆவும் ஒன்று இருக்கிறது. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்களுடைய இரட்சகனே, நாங்கள் நேர்வழியை பெற்றதற்கு பிறகு எங்களை சருக வைத்து விடாதே, வழுக்க வைத்து விடாதே. லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. நேரிய பாதையில் நிலைத்திருப்பதற்கு தேவை என்ன? அல்லாஹ்வுடைய ரஹ்மத். வஹபுலனா மின் லதுன்க ரஹ்மா. எங்களுக்கு அந்த ரஹ்மத்தை தருவாயாக. இன்னக அன்தல் வஹ்ஹாப். கேட்கக்கூடியவர்களுக்கு அள்ளி வழங்கக்கூடிய கொடையாளியாக நீ இருக்கிறாய் இறைவா. நான் ரஹ்மத்தை கேட்கிறேன், எனக்கு ரஹ்மத்தை தருவாயாக, நேரிய பாதையில் நிலைத்திருக்க செய்வாயாக என்று துஆவை வர்ராசிகுன ஃபில் இல்ம், இல்மினுடைய ஆழத்தை கண்ட அறிவாளிகள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஒரு ஃபித்னா, வாலிபம், இளமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள். இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின் ஷபாபக கப்ல ஹரமிக். உன்னுடைய முதுமை வருவதற்கு முன்பாக இளமையை பயன்படுத்திக் கொள். முதுமை வருவதற்கு முன்பாக இளமையை பயன்படுத்திக் கொள். இரண்டாவது ஃபித்னா என்ன தெரியுமா? கிஸ்ஸத்து மூஸா வல் ஹித்ர். நாலேஜ். எனக்கு எல்லாம் தெரியும். இது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலே பெரிய பிரச்சனை. படிப்பு அதிகமாயிருச்சு, என்னென்னமோ பேர் வச்சு படிக்கிறாங்க. எல்லாமே படிப்பல்ல, கல்வி அல்ல, அது எல்லாம் கலை. பணம் சம்பாதிக்கிறதுக்குள்ள கலை, பணம் சம்பாதிப்பதற்குரிய கலை தான் இன்றைக்கு கல்வியாக போதிக்கப்படுகிறது. அதை வச்சு எவ்வளவு சம்பாத்தியம் கிடைக்கும் அதான் நினைக்கிறோம். அதை வச்சு நான் எப்படி மனுஷனா மாற முடியும்? அதுல தீனுடைய இல்முல மட்டும்தான் அது இருக்கும். மற்ற இல்மு அனைத்திலும் மனிதர்கள் பார்ப்பது, பெற்றோர்கள் பார்ப்பது, குடும்பத்தினர் பார்ப்பது என்ன தெரியுமா? இதை வச்சு நான் என்ன சம்பாதிக்க முடியும்? அப்ப கலை, பணம் சம்பாத்தியத்திற்குரிய கலையை இன்றைக்கு கல்வியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆக நாலேஜ். இந்த நாலேஜின் மூலமாக மனிதன் வழி மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு ஃபித்னா, பெரிய ஃபித்னா. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபித்னாக்களில் ஒரு பெரிய ஃபித்னா. இதையும் அல்லாஹ் பேசுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்து நின்று மக்களுக்கு மத்தியிலே பேசுகிறார்கள். அப்போது ஒரு மனிதர் எழுந்து நின்று சக மனிதர்களே ஒருவர் நின்று கேட்டார், இந்த காலத்திலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிலே மிக சிறந்த அறிவாளி, மிக சிறந்த மனிதர் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? நான் தான் பெரியவன் நினைக்கல. அவர்களுக்கு ரிசாலத் தரப்பட்டிருந்தது, நுபுவத் தரப்பட்டிருந்தது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு ரஹ்மத்தாக இருக்கக்கூடிய நபியாக அவர்கள் இருந்தார்கள். எனவே அவர்கள் சொன்னார்கள், இது என்ன கேள்வி? இந்த உலகத்திலே இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களிலேயே ரிசாலத்தையும் நுபுவத்தையும் பெற்ற ஒரே மனிதன் நான். எனவே அல்லாஹ் என்னை தான் சிறப்பாக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த பேச்சை அல்லாஹ் விரும்பல. அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுமா? உனக்கு தெரியாத விஷயத்தை ஒரு சக மனிதராக இருக்கக்கூடிய நபி அல்லாத ஒருவருக்கு நான் கற்றுத் தந்திருக்கிறேன். நான் யாருக்கு எதை கற்றுத் தருகிறேனோ அது மட்டும்தான் அவருக்கு நாலேஜாக கிடைக்கும், அது அல்லாதது யாருக்கும் கிடைக்காது என்பதை விளங்க வைப்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி செல்ல வைத்தான். தேடி சென்று கண்டுபிடிக்கிறார்கள். கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா போச்சு. ஒரு மனிதர் அவரை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா போச்சு. அல்லாஹ் எல்லா அடையாளம் சொல்லுறான், ஆனா வழி மாறி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. பசி எடுக்க ஆரம்பிக்கிறது. என்னப்பா தேடி வந்த ஆளை காணல, அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். அப்புறம் ஒரு வழியா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சு 3 நிகழ்ச்சி நடக்குது. அந்த 3 நிகழ்ச்சியும் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு விகாரமா தெரியுது, அவருடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயமா தெரியுது. எல்லாமே இது அதாவது இயல்புக்கு மாற்றமானதாக, மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டதா தெரியுது. அதுக்கு பின்னால 3 விஷயத்தை நடத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்த அந்த விஷயத்தினுடைய அந்த விஷயங்களை, அதனுடைய தெளிவுகளை, விளக்கங்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னபோது சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹாதா ஃபிராக்கு பைனி வ பைனக். இதோட நம்ம என்ன செஞ்சிருவோம்? நம்ம சந்திக்கிறதை நிறுத்திக்கிறோம், நம்ம பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கத்தை சொல்றாங்க. அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறாங்க, ஆஹா, நான் இவ்வளவு பெரிய நபி ரசூலாக இருந்தும் கூட இந்த சாதாரண விஷயங்கள் அந்த மனிதருக்கு தெரிந்திருக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தெரியலையே என்று நினைக்கிறார்கள் இல்லையா? இதுதான் ஞானம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்மை எல்லாருக்கும் கொடுத்திருக்கலாம், ஆனா ஹிக்மத் அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்கிறது இல்லை. யுக்தில் ஹிக்மத்த மன் யஷா. யாருக்கு அல்லாஹ் தஆலா நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் ஹிக்மா என்ற ஞானத்தை, மெஞ்ஞானத்தை தருகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். மெஞ்ஞானத்தின் மூலமாகத்தான் நேரிய பாதையை பெற முடியும். இது இரண்டாவது ஃபித்னா. மூன்றாவது ஃபித்னா என்ன தெரியுமா? செல்வம். இன்னைக்கு அதுவும் பரவலாயிருச்சு. செல்வம் எங்கிருந்து வந்தது என்றெல்லாம் இன்னைக்கு பிரச்சனை கிடையாது, எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னைக்கு விஷயம். ஹராமிலே சம்பாதிக்கப்பட்டதா ஹலாலிலே சம்பாதிக்கப்பட்டதா என்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆக மொத்தம் இவர் பணக்காரர், கார் இருக்கு, பங்களா இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, சொகுசு இருக்கு. ஆனா இவர் ஒண்ணும் இல்லை. இவர் ஹலாலா வாழ்றதெல்லாம் அவருக்கு தெரியாது.
ஹராமா வாழ்ந்தாலும் உயர்ந்த நிலையில இருந்தால் போதும். ஃபித்னா, மிகப்பெரிய ஃபித்னா. இதற்கு எடுத்துக்காட்டாக அல்லாஹ் தஆலா தோட்டவாசிகளை பற்றி குர்ஆனிலே சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்றான். 2 தோட்டங்களுக்கு சொந்தக்காரர். அவர் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நைட்டோட நைட்டா மறைஞ்சு போனார். அல்லாஹ் ரொம்ப செழிப்பை கொடுத்தான், ரொம்ப சிறப்பை கொடுத்தான், வளத்தை கொடுத்தான், வளமான வாழ்க்கை கொடுத்தான். கடைசியா ஒரு தடவை ஏழைகள் யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நடுநிசி நேரத்துல மறைஞ்சு போறாரு. எல்லாமே கட்டாந்தர மாதிரி கிடைச்சிச்சு. எல்லாமே சூறாவளி காற்றினால், சுடு காற்றினால் அழிக்கப்பட்டு எல்லாமே கருகி போய் அப்படியே கட்டாந்தரையை போன்று கிடந்தது. அவர் நஷ்டத்திலே கை சேதப்பட்டார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே அதாவது அந்த தோட்டவாசிகளை பற்றி பேசுகிறார். எவ்வளவு பெரிய செல்வம் இருந்தாலும் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே செல்வந்தனாக இருப்பது என்பது, கண்ணியத்தோடு வாழ்வது என்பது அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்கிறது. துஇஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் யா அல்லாஹ், நீ நாடக்கூடியவர்களுக்கு கண்ணியத்தை தருகிறாய், நீ நாடக்கூடியவர்களுக்கு இழிவை தருகிறாய், எல்லா நலவுகளும் உன் கையிலே இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? இன்று பணக்காரனாக இருக்கக்கூடியவன் ஏதோ ஒரு அசம்பாவிதம், நிலநடுக்கம் போன்ற ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது என்று சொன்னால் அடுத்த நாள் அடுத்த உணவுக்கு வழி இல்லாத பிச்சைக்காரனாக மாறிவிடுகிறான். உலகம் கண்டதா இல்லையா? இதுதான் நான் இருக்கிறேன் என்பதை அல்லாஹ் அப்பப்போ எடுத்து காட்டக்கூடிய நிகழ்வு. அதற்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகாரத்தை பற்றி பேசுகிறான். யஸ்அலூனக அன்தில் கர்னைன் துல்கர்னைனை பற்றி கேட்கிறார்கள். உலகத்தையே ஆட்சி செய்த மாபெரும் வல்லமை மிகுந்த அரசரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அந்த அரசருடைய வல்லமை, சூரியன் மறைந்தது, சூரியன் உதயமானது, இந்த பகுதிகளுக்கெல்லாம் சுற்றுலா சென்றார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அவ்வளவு பெரிய வல்லமை மிகுந்த துல்கர்னைன் ஒரு நல்லடியாராக இருந்தார். அவரிடத்தில் இருந்த மிகப்பெரிய வல்லமை மிகுந்த ஆட்சி அதிகாரம் அவருடைய உள்ளத்திலே ஃபித்னாவாக இருக்கவில்லை. அனைத்தையும் ஃபமஸ்தாஉ அன் யظஹரு வமஸ்ததாஉ லஹு நக்பா قال هذا رحمة من ربي فإذا جاء وعد ربي جعله دكا. நான் செய்த இந்த மகத்தான செயல், இந்த மகத்தான ஒரு வல்லமை மிகுந்த செயல் இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டுதான் கிடைத்தது. அருமையான பெருமக்களே, வாலிபம், இளமை, அதே போல செல்வம், நாலேஜ், கல்வி, அதே போல அதிகாரம், இந்த 4 விதமான ஃபித்னாக்கள் நம்முடைய உள்ளத்தை மயக்கிவிடக் கூடாது. அல்லாஹ் கடைசியாக சூரத்துல் கஹ்ஃபை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? குல் ஹல் உனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா. செயல்களிலே நஷ்டத்திற்குரியவர்கள் யார் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? நபியே கேளுங்க. செயல்பாடுகளிலே நஷ்டமான செயலுக்குரியவர்கள் யார் என்று உங்களுக்கு நான் தெரிவிக்கட்டுமா? குல் ஹல் உனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا. அவருடைய செயல்பாடு, முயற்சி அனைத்தும் வழிகட்ட நிலைமையில இருக்கும். வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யஹ்ஸினூன சுன்ஆ. ஆனா அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? நான் நல்ல காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் எனக்கு தேவையான நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், வரக்கூடிய ஃபியூச்சர்ல எனக்கு மகத்தான வெற்றியை தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைப்பான். அப்படி அல்ல, அவன் செய்யறது நஷ்டத்திற்குரிய காரியம். இன்னைக்கு ஒவ்வொருவரும் நம்ம விஷயத்தை நினைச்சு பாருங்க. இந்த நிலையில நம்ம இருக்கிறோமா இல்லையாங்கிறத நினைச்சு பார்த்து நம்மை நாமே சீர்திருத்தப்படுத்திக் கொள்வதுதான் நம்முடைய நோக்கமே தவிர யாரும் யாரையும் குத்தி காட்டி பேசுவது இங்கே நோக்கம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்தை விளங்கி செயல்படும் நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.